அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதத் வல் மஅதூத் என்ற நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய பாடத்தில் அத்தர்சுல் ஹாமிஸில் 11 முதல் 19 வரை இருக்கும் எண்களை அரபியில் எவ்வாறு எழுத வேண்டும், சொல்ல வேண்டும் என்பது பற்றிய விபரங்களை, விளக்கங்களை நாம் பார்த்தோம். நாம் உங்களுக்கு முன்னால் சொன்னதைப் போன்று 1 முதல் 100 கோடி வரைக்கும் உள்ள இலக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அரபியில் நாம் சொல்வதற்கும் எழுதுவதற்கும் தெரிந்து கொள்வதற்கு வெறும் 100 வார்த்தைகளை மட்டும் நாம் சரியாக புரிந்து கொண்டால், அதனுடைய அமைப்புகளை நாம் சரியாக புரிந்து கொண்டால் 1 முதல் 100 கோடி வரை உள்ள எந்த இலக்க எண்ணாக இருந்தாலும் அதை நாம் அரபியில் சொல்லவும் எழுதவும் தவறில்லாமல் எழுதவும் முடியும் என்பதை உங்களுக்கு நாம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போ இதுவரைக்கும் நாம் 4வது பாடத்தில் 1 முதல் 10 வரைக்கும் இருக்கின்ற எண்ணிக்கைகளை, ஆக மொத்தம் அந்த 10 வார்த்தைகள் எவ்வாறு அரபியிலே நாம் சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்பதை பார்த்து கொண்டோம். அதில் ஒரு 10 வார்த்தைகள். அதற்கடுத்து 11 முதல் 19 வரைக்கும் இருக்கின்ற எண்களை எவ்வாறு அரபியில் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும் என்பதை பார்த்தோம். அதில் ஒரு 9 வார்த்தைகள். ஆக மொத்தம் இதுவரைக்கும் நாம் 19 வார்த்தைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அத்தர்சு சாதிஸ் 6வது பாடம். இந்த பாடத்தில் நாம் பார்க்கவிருப்பது 20 முதல் 90 வரை உள்ள எண்களை, அதாவது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இந்த எண்களைத்தான் நாம் என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இந்த 10 என்பதை நம்ம 1 முதல் 10 வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். 11லிருந்து 19 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நாம் பார்க்கவிருப்பது இந்த வரிசையைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 ஆகிய இந்த 8 வார்த்தைகள், இந்த 8 இலக்கங்களை, எண்களை அரபியில் நாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தான் சொல்லணுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். நாம் இதற்கு முன்னால் சொல்லியிருக்கிறோம், அரபியில் எண்களை எழுத்தாக எழுதுகின்ற போது, சொல்லுகின்ற போது அதில் 2 வடிவங்கள் வரும். ஆண்பால் வடிவம் வரும், பெண்பால் வடிவம் வரும் என்பதை நாம் உங்களுக்கு சொல்லி காமித்திருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. இந்த எண்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. எந்த எண்கள்? 20 முதல் 90 வரைக்கும் இருக்கின்ற இந்த 8 எண்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. இதில் ஆண்பால், பெண்பால் என்றெல்லாம் தனித்தனியாக வராது. ஒரே வடிவம்தான் அதற்கு. ஆண்பால் வடிவம் என்றும் இல்லை, பெண்பால் வடிவம் என்றும் இல்லை. ஆனால் ஏராபுக்கு தக்கவாறு அதனுடைய அமைப்பு என்பது மாறும். ஏராபுக்கு தக்கவாறு அதனுடைய அமைப்பு என்பது மாறும். அந்த விளக்கத்தை தான் இந்த பாடத்தில் நாம் என்ன செய்ய போறோம், பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக 20 என்ற எண்ணை நாம் எவ்வாறு அரபியில் சொல்ல வேண்டும் என்றால், அஷ்ரூன என்று நான் சொல்லலாம், அல்லது அஷ்ரீன என்று சொல்லலாம். இதில் ஆண்பாலும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது. ஆண்பாலுக்கு இதுதான், பெண்பாலுக்கு இதுதான். ஒரு பொதுவான வார்த்தை தான் இது. இஷ்ரூன என்று எப்பொழுது சொல்ல வேண்டும்? வாவ் நூனை கொண்டு எப்பொழுது சொல்லணும்னா, ரஃபவுடைய ஹாலத்தில் இஷ்ரூன என்று நாம் சொல்ல வேண்டும். நசபு ஜர்ருடைய ஹாலத்தில் இஷ்ரீன என்று என்ன செய்யணும், சொல்லணும். இந்த 2 வடிவங்கள் தான். ஆண்பால் பெண்பால் வடிவம் இல்லை, ஏராபுக்கு தக்கவாறு உள்ள வடிவம். அப்ப 20 என்பதை இஷ்ரூன என்றும் சொல்லலாம், எழுதலாம், அல்லது இஷ்ரீன என்று சொல்லலாம், எழுதலாம். அந்த ஏராபுடைய நிலைமை பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் 30 என்ற எண்ணிக்கையை சலாசூன என்று சொல்லலாம், அல்லது சலாசீன என்று என்ன செய்யலாம், சொல்லலாம்.
40 என்ற எண்ணிக்கையை அர்பஊன என்று சொல்லலாம் அல்லது அர்பஈன என்று சொல்லலாம். 50 என்ற எண்ணிக்கையை ஹம்சூன என்றோ அல்லது ஹம்சீன என்றோ சொல்லலாம். 60 என்ற எண்ணிக்கையை சித்தூன என்றோ அல்லது சித்தீன என்றோ என்ன செய்யலாம் சொல்லலாம். 70 என்ற எண்ணிக்கையை சபஊன என்றோ அல்லது சபஈன என்றோ என்ன செய்யலாம் சொல்லலாம், எழுதலாம். 80 என்பதை சமானூன என்றோ சமநீன என்றோ என்ன செய்யலாம் சொல்லலாம், எழுதலாம். 90 என்பதை திஸ்ஊன என்றோ அல்லது திஸ்ஈன என்றோ என்ன செய்யலாம் சொல்லலாம் அல்லது எழுதலாம். அவ்வளவுதான். அப்ப 20 முதல் 90 வரை உள்ள எண்களை எழுத்தாக எழுதுகின்ற போது அஷ்ரூன, சலாசூன, அர்பஊன, ஹம்சூன, சித்தூன, சபஊன, சமானூன, திஸ்ஊன இப்படி சொல்லலாம். அல்லது அஷ்ரீன, சலாசீன, அர்பஈன, ஹம்சீன, சித்தீன, சபஈன, சமானீன, திஸ்ஈன என்று என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏராப் தக்கவாறு மாறும். சரி, ஆனால் பெரும்பாலும் வெறும் எண்களாக மட்டும் சொல்லுகின்ற பொழுது, எண்களாக மட்டும் என்ன செய்து சொல்றப்ப என்ன செய்வாங்கன்னா வாவ் நூனை கொண்டுதான் சொல்லக்கூடிய பழக்கம் அரபுகளிடத்திலே என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த 20 முதல் 90 வரைக்கும் இருக்கின்ற எண்களை எழுத்தாக மாற்றுகின்ற போது அதில் ஆண்பால் பெண்பால் என்பதெல்லாம் கிடையாது. ரெண்டுக்கும் பொதுவான ஒரு எழுத்துருவம் தான் அதில் இருக்கும். ஆனால் யாராபுக்கு தக்கவாறு வாவ் நூனை கொண்டோ அல்லது யா நூனை கொண்டோ அது அவைகள் சொல்லப்படும் என்பதை இந்த பாடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.